ஓகே. வாலடைல் கீவேர்ட் என்ன யூஸ் அப்படின்னா, இட் டெல்ஸ் த கம்பைலர் த வேல்யூ ஆஃப் த வேரியபிள் கேன் சேஞ்ச் எனி டைம் அவுட்சைட் த புரோகிராம் கண்ட்ரோல். ஒரு புரோகிராம் இருக்குன்னா, ஒரு வேரியபிள் இருக்குன்னா, அந்த வேரியபிள் வேற ஏதாவது புரோகிராம் கண்ட்ரோல் வேற ஏதாவது ஒரு கான்டெக்ஸ்ட்ல சேஞ்ச் ஆகலாம். வேற த்ரெட்லயோ, இல்ல வேற ஹார்ட்வேர் இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன்லயோ சேஞ்ச் ஆகலாம். அதனால இந்த வேரியபிள் இருக்கிற கோட ஆப்டிமைஸ் பண்ணாத. டூ நாட் ஆப்டிமைஸ். எப்போதுமே அந்த வேரியபிள் வேல்யூ மெமரில இருந்து எடுத்துட்டு எடு. அப்படின்றத சொல்றதுக்காக தான் இந்த வாலிடேட் கீவர்ட். ஸோ டெல் த கம்பைலர் டூ நாட் ஆப்டிமைஸ் த கோட். இது இன்டரப்ட்ஸ் அந்த மாரி இடத்துலலாம் யூஸ் ஆகும். எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். வாலடைல் போடணும். அந்த வேரியபிள் டிக்ளரேஷன் முன்னாடி இப்படியும் போடலாம். ஏன் வாலடைல் அப்படின்னா, இப்ப இந்த கோட்ல நம்ம ஃபிளாக மாத்தவே இல்ல. ஓகேவா? அப்ப என்ன ஆகும்னா, அ ஸோ அது என்ன பண்ணும்னா, இங்க வந்து வைல் ட்ரூன்னு மாத்திடும். கோட ஆப்டிமைஸ் பண்ணி வைல் ட்ரூன்னு மாத்திரும். ஒரு வாட்டி எதுக்குமே ஃபிளாக போய் மெமரில இருந்து எடுத்துட்டு வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். ஃபிளாக் வேல்யூ என்னன்னு. ஏன்னா இந்த லூப்ல ஃபிளாக் சேஞ்ச் ஆவே இல்லல்ல. ஓகே. ஸோ இப்ப ஃபிளாக வந்து நம்ம வாலடைல்னு டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஆப்டிமைசேஷன் நடக்காது. கம்பைலர் இந்த ஃபிளாக் வேரியபிள எப்ப மெமரில இருந்தா ரீட் பண்ணிட்டு வரும் ஒரு வாட்டியும். ஓகே. ஸோ இதோட யூஸ் கேஸ் என்னன்னா, இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன் அப்படின்றது என்னன்னா, இது நத்திங் பட் அ ஃபங்ஷன். ஒரு இன்டரப்ட் வருது. அந்த இன்டரப்ட் வரும்போது அந்த இன்டரப்ட்ட நீ ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபங்ஷன் கால் பண்ணும். அதுதான் இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஹார்ட்வேர் இன்டரப்ட் இருக்கு. ஹார்ட்வேர் இன்டரப்ட்ல ஒரு கர்னல் ஃபங்ஷன் இருக்கு. ரிக்வெஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஐஆர்கியூ அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. இதுல என்ன இன்டரப்ட், அந்த இன்டரப்ட் நம்பரு அப்புறம் அந்த ஃபங்ஷன் குடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த இன்டரப்ட் ரெய்ஸ் ஆச்சுன்னா இந்த ஃபங்ஷன் கால் ஆயிடும். ஓகேவா? சோ இந்த ஃபங்ஷன தான் இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு வேரியபிள் இருக்கு டேட்டா ரெடி அப்படின்னு. நான் வைல் டேட்டா ரெடின்னு போட்டேன். இந்த டேட்டா ரெடி எங்க 1ன்னு மாத்துறேன்? அந்த இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன்ல தான் மாத்துறேன். அப்ப என்னுடைய கோட் இல்லாம வேற ஒரு கான்டெக்ஸ்ட்ல தான் அந்த வேரியபிள் மாறுது. அதனால நான் என்ன பண்ணணும்? இந்த வேரியபிள் இருக்கிற இடத்த ஆப்டிமைஸ் பண்ணாத. அதனால தான் வாலடைல் டிக்ளேர் பண்றேன். ஒரு யூஸ் கேஸ் ஆச்சா? செகண்ட் ஹார்ட்வேர் ரெஜிஸ்டர். ஹார்ட்வேர் ரெஜிஸ்டர்ல போய் ஏதாவது டேட்டாவ நீ எடுக்க பார்க்குற. ஓகேவா? அப்ப வெயிட் இந்த இடத்துல என்ன பண்ற? அந்த செட் ரெஜிஸ்டர் இருக்குல்ல, அந்த ஹார்ட்வேர் ரெஜிஸ்டர் வந்து பிட் செட் ஆகுற வரைக்கும் நீ வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். இங்க எதுவும் அந்த ஆப்டிமைசேஷன் நடந்துறக்கூடாது. அந்த ஹார்ட்வேர் ரெஜிஸ்டர் செட் பண்றது யாரோ செட் பண்ண போறாங்க. ஓகேவா? இதுக்கு இந்த இடத்துல வாலடைல் யூஸ் பண்றோம். குளோபல் வேரியபிள் இருக்கு. அந்த குளோபல் வேரியபிள் நெறைய த்ரெட்ல அக்சஸ் ஆவுது. அந்த இதுக்கு ஆப்டிமைஸ் பண்ணக்கூடாது. ஒரு த்ரெட் வேற த்ரெட் மாடிஃபை பண்ணலாம் அந்த வேரியபிள. சோ அப்ப வாலடைல் யூஸ் பண்ணலாம். சோ இந்த மாரி நெறைய யூஸ் கேஸ் இருக்கு வாலடைல்க்கு. So volatile now it is used to tell the compiler do not optimize the code involving this variable. Always fetch the variable from the memory.